ஆண்டவர் ஆசீர்வதிச்சு பிளஸ் பண்ணாங்க, தெரியுமா? பிளஸ் பண்ணாங்க. இன்னைக்கு திருமணமாகி சில புருஷனுக்கும், நான் சொல்கிறேன் புருஷனுக்கும், புருஷமார்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் தெரியவே மாட்டேங்குது. ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணோம், ஓகே, அதோட முடிஞ்சு போச்சு. அப்படிலாம் இல்லை. ரெண்டு பேரும் இணைச்ச நோக்கம், இணைச்ச காரியம், பரலோகத்தில் இருக்கிற திட்டம் உங்களுக்குள்ளாக வரணும். சரிங்களா? தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில் வரணும். காட்சுடைய பிளான் உங்க மேலே வரணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இதுதான். இந்த பூமியில நீங்கள் இருந்து சகலவற்றிலும் தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். வேற எதற்குமா கிடையாது. வேற எதுக்கு மேல அவருடைய நாமத்தை சொல்ல, அவரை பிரசங்கிக்கப்படுவதற்கு, அவரை உயர்த்த, அவரை மகிமைப்படுத்த, அவருடைய உங்க வாயிலிருந்து அவருடைய துதிகளை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் கணவர் மனைவியா ஆண்டவர் ரெண்டு பேரும் இணைச்சு வச்சிருக்கிறாங்க. இதுதான் காட்சுடைய லவ். இதுதான் காட்சுடைய லவ். அதுதான் எபினேசர் நான் சொல்றேன். எபேசியர் 5 உன் மனைவியோட அன்பு கூறுன்னு சொல்லுது. அதே போல மனைவி நான் சொல்றேன் புருஷனோட அன்பு கூறுங்க. அன்பு இல்லாம இருக்காதீங்க. அன்பு இல்லாம இருக்கிறீங்கன்னா நான் சொல்ல, அப்ப ஏதோ ஒரு பிசாசுடைய கட்டுல நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ரெண்டு பேருக்குள்ள லவ் இல்லைனா, ரெண்டு பேருக்குள்ள லவ் இல்லைனா, அன்பு இல்லைனா, அப்ப ஏதோ ஒரு இருளுடைய வல்லம் உங்க இடையில ஏதோ ஒரு காரிய பிளவுகளை உண்டாக்குது. ஒருவருக்குள்ள அன்போடு இருக்கப்பா, அன்பு விட்டு கொடுத்துறாதீங்க ஆண்டவர் பேசுறாங்க. ஒருவருக்குள்ளாக ஒரு நேசிங்க, அவங்களை விட்டு கொடுத்துறாதீங்க, அன்பா இருக்க. ஆண்டவருடைய பிளான் சொல்ல, முதலாக கர்த்தருடைய முதல் கற்பனை அன்புதான். உன்னை நேசிக்கிற போல பிறனை நேசி, மற்றவனை நேசி. அன்பு முதலாக ஆண்டவர் முதல்ல கொடுக்கப்பட்ட கிஃப்ட் நான் சொல்றேன், பரிசு அன்புதான். கணவர் மனைவிக்குள்ள அன்பு வேணும், லவ் வேணும். நான் சொல்றேன், வாழ்க்கை என்பது ஒரு தரம் தான். லைஃப் இஸ் ஒன். நான் சொல்றேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு லைஃப் இஸ் ஒன் மட்டும்தான், ஒன் மட்டும்தான். மறுபடியும் தேவன் தரமாட்டார். வேத சத்தியம் சொல்லுவது ஒன்று மட்டும்தான். நமக்காக மறுபடியும் ஆண்டவர் வசனத்தில் திருப்பி எழுத மாட்டாங்க. நம்மளுக்கெல்லாம் எழுத மாட்டவே மாட்டாங்க. எழுதுனது மட்டும்தான் கர்த்தர். இதன்படியா வாழ்ந்தது மட்டும் ஆண்டவருடைய அன்பு இருக்கும். கணவர் மனைவிக்குள் ஒருமனத்தை விரும்புறாங்க. இந்த ஒரு மனமே இல்லாம இருக்கு, அன்பு இல்லாம இருக்கு, பிரச்சனைகள் காரியம் இருக்கு. திருமணமாக ஆயிட்டோம்னா பொறுப்புகள் வருது. ரெண்டு பேருக்குமே நான் சொல்றேன் பொறுப்புகள் வருது. பொறுப்புகளோடு வரும்போது, குழந்தைகள் வரும்போது அதிகமா அது மேல ஆண்டவர் பொறுப்பை தர்றாரு, சுமக்கப்படுகிறது. நம்ம சுமக்கிறவர்களா மாறிடும். நான் சொல்றேன், பிசாசு அழகா இடம் கொடுத்தன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள வந்துடுவான். நீங்க சண்டை போடுற வரைக்கும் வெளியில நிற்பான், வீட்டு வாசல் நிற்பான். சண்டை போட்டு வாக்குவாதத்தில் நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கட கட கடன்னு உள்ள வந்துடுவான். அழகா உள்ள வந்து நின்றுப்பான். உங்களுக்குள்ளாக நெருப்புல எண்ணெய் ஊத்துறம ஏற்றி விட்டு போயிடுவான். உங்கள் வீட்டாரே உங்களுக்கு சத்ரு அப்படின்னு சொல்லுவார். ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கீங்களா? உங்கள் வீட்டாரே சத்ருன்னு சொல்வார். சீசர்கிட்ட சொல்வார், உங்க வீட்டார யாரும் கிடையாதுயா, உங்களுக்கு சத்துரு யாருன்னா வெளியிலாம் வேண்டாம், உங்களுக்குள்ளாக குடும்பத்துக்குள்ளாக ஒரு ரத்த சம்பந்தப்பட்ட இடத்துலையும் உன்னுடைய தாய் தாப்பன் எல்லாவற்றையும் இருக்கிறாங்க. அவங்க தான் உனக்கு சத்ரு. சத்ருவ வீட்டார் நான் சொல்லல, சத்ரு நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், சத்ருவே உன் வீட்டார், வேற யாரும் கிடையாது. வாழ்க்கையில் அன்பு சில காரியம் நான் சொல்கிறேன், சில மனிதர்களால் வரும், மனுஷர்களால் வரும். பிசாசு செய்வான், பிசாசுகள் செய்வான். கவனமாக இருங்க. நான் சொல்கிறேன், யார் யார் வருவாங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு உங்கள் அன்பை உடைக்கிறதுக்கு பிசாசுகள் உங்களுக்குள்ளேயே வந்து எப்படின்னா, முதல்ல பிசாசுடைய நோக்கம், சாத்தானுடைய நோக்கம் நம்ம குடும்பத்தை உடைக்கிறதுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் அவனுடைய டார்கெட். அவனுடைய விஷயம் அதுதான். எனக்கெல்லாம் நான் குடும்ப காரியம் உள்ள வரனால, எனக்கெல்லாம் கணவர் மேலே சேர்ந்து வரலனா நான் சொல்றேன் பேரண்ட்ஸ் தான் காரணம். நான் சொல்றேன்
பிசாசு அதிகமா நான் சொல்றேன், சாத்தா உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன் பேரண்ட்ஸ் தான் முதல்ல கொண்டு வருவாங்க வாழ்க்கையில. எதுக்கு பேரண்ட்ஸ் வராங்க நான் கேட்கிறேன்? தாய் தகப்பனுக்கு நான் சொல்றேன், ஒரு பிள்ளைய ஒரு கனவு நான் சொல்றேன், ஒரு புருஷமார்கள் தாய் தகப்பன் இருக்கிறாங்களா, இருக்கிற வரைக்கும் அப்ப ரைட்டு. ஆனா திருமணம் பண்ண அப்புறம் ஒரு புருஷமார்கள் தாய் தகப்பன் வரக்கூடாது குடும்பத்தை. அதே போல பிள்ளைக்கு நீங்க ஆரம்பத்தில் இருக்கும்போது பிள்ளையா இருந்தது, ஆனா திரும்பி ஒரு கல்யாணமாகி கணவர் மனைவிலாம் இணைச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க இருக்கிற தாய் தகப்பன் வரவே கூடாது, வரவே கூடாது. ஆண்டவர் விரும்பல. ஏன் தெரியுங்களா? இவங்க ரெண்டு பேருமே கணவர் மனைவியா வந்தாச்சு, ஒரு புதிய உடன்படிக்கையில கர்த்தர் வைக்கிற தெய்வத்தோடு உடன்படிக்குள்ள வந்துட்டாங்க. அவங்க ஒரு சைட் பட்டாச்சு ஆண்டவர். இனிமேல நீங்க இப்படிதான் கணவர் மனைவியா தான் இருப்பீங்க. ஆண்டவருடைய காரியம் வெளிப்படும் போது இனிமேல தாய் தகப்பன் எந்த காரியத்தை உள்ள வருவதற்கு அளவுட இல்லை. தெரியுமா? யார் பர்மிஷன் கொடுத்தா நான் கேட்கிறேன்? இன்னும் தாய் தகப்பனுக்கு கிடையாது, இன்னும் புட்டி பால அவங்க ரெண்டு பேரும் திருமணமாகி ஒரு பிள்ளைக்கு அவ தாயாக போறா. இன்னும் சோறு ஊட்டிட்டு இன்னும் புட்டி பாலை கொடுத்து தாளாட்டிட்டு இருந்தா என்ன பண்றது? கர்த்தர் விட்டுருவாரு. வசனங்களுடைய காரியம் நான் சொல்றேன், வசனத்தோடைய விஷயம் நிறைய பேருக்கு அறியாதனால தாய் தகப்பனுக்கு புரிஞ்சு கொள்ள முடியல. இதை சொன்னா இல்லை அது எப்படி பாஸ்டர், எப்படி அது எப்படி என் புள்ளல, என்னுடைய மகள்ல, என்னுடைய மகள்ல, என்னுடைய புள்ள ரைட்டு நான் சொல்றேன். அது அப்ப திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி உன் புள்ள உன் மகப்ப என்னைக்கு அவங்க எல்லாருக்கும் முன்னாடி தேவனுடைய சபையில திருமணமாகி நிச்சயிக்கப்பட்டு வைத்து கைகளை பிடிச்சு உடன்படிக்கையுடைய காரியங்களை வாழ்வில் துக்கத்தில் எல்லாரும் கூட இருக்கிற ப்ராமிஸ் பண்றாங்களோ அந்த உடன்படிக்கை அவங்க கையில வந்துருச்சோம். நீ வெளியே போயிரு, உனக்கு என்ன வேலை நான் கேட்கிறேன்? தாய் தகப்பனுக்கு என்ன வேலை? வரவே கூடாது. ரெண்டு பேருக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு நீங்க யாரு? இந்த வீடியோ பார்க்க நான் சொல்றேன், யூடியூப்ல வெளியில போக நான் சொல்றேன். நீங்களா கணவர் மனைவிக்குள்ள தாய் தகப்பன வராதீங்க, உங்களுக்கு அளவோடு இல்லை நான் சொல்றேன். உங்களுக்குலாம் ஆண்டவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குற உங்களுக்குலாம் புரிந்து கொள்ளுங்க. இந்த யூடியூப் வீடியோ பார்க்குறவங்க தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. பிள்ளைகளை வாழ விடுங்க, கணவர் மனைவி திருமணமானவங்களை வாழ விடுங்க. அப்பதான் அவங்க வாழ்ந்தாதான் அவங்க ஒவ்வொரு காரியம் புரிந்து கொள்ள வருவாங்க. இறுதி ஒன்னா இணைக்கப்படும். நேசிக்கிறாங்க, குடும்பத்தை ஆண்டு பலப்படுத்த விரும்புகிறாங்க. யார் பேச்செல்லாம் கேட்காதீங்க நான் சொல்றேன். கணவர் மனைவிக்குள்ளாக முதலாக தேவன், சரிங்களா? ரெண்டாவது அல்ல. அப்புறம் முதல்ல சில பேருக்கு என்னன்னா கர்த்தரை தள்ளிட்டு எல்லாரையும் உள்ள கொண்டு வர்றது, மறுபடியும் மறுபடியும் மறுபடியும். திருமணமாக ஆண்களும் சில காரியம் மறுபடியும் அதே தான், அம்மா அப்பா. அதே மாதிரி திருமணம் பெண்களும் இன்னும் அம்மா அப்பா. நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டாரம் மறங்க. முதல்ல வீட்டாரம் மறந்தாதான் நான் சொல்கிறேன். நீங்கள்லாம் வீட்டாரம் மறந்தாதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. அது வரைக்கும் அப்படி மறக்காம இருந்து வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் எல்லாத்தையும் மூட்டை முடியல கடிச்சு குட் பாய் நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிடுவாங்க. தெரியுமா? உங்களை விட்டு போயிடுவாங்க. அப்படியா? நீ என்ன 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 காட்டிலும் பெரிய ஆலோசனைக்காரன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன காட்டிலும் பெரிய ஆலோசனை நான் சொல்ல தாய் தகப்பன் உங்க தேவனை காட்டில ஆலோசனை சூப்பரா கொடுப்பாங்களா? அவ்வளோ ஆலோசனைக்கு ஆளாருங்க. நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்குன்னு ஆண்டு விரும்புகிறாங்க. கர்த்தரை முன்னாடி வைங்க. கணவர் மனைவி நான் சொல்றேன், எனக்கு நான் சேர்த்து சொல்றேன், கர்த்தரை முன்னாடி வைங்க, சிருஷ்டிகரை முன்னாடி வைங்க. வேற யாரு மாம்சமான மூணாவது நபரை உள்ள விட்டுறாதீங்க. உள்ள விட்டீங்கன்னா உங்களுக்கு தான் டேஞ்சர். உங்க ஆசீர்வாதத்தை அவங்க தின்னுட்டு போயிடுவாங்க. பி கேர்ஃபுல் நான் சொல்றேன், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சின்ன வயசுல சில காரியம் நம்ம வாழ்ந்து வளர்ந்து பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்து நல்ல ஈவுகளை கொடுத்து ஆண்டவர் நம்மளை வச்சுட்டு பின்னாடி நாட்கள்ல மகிமை நாட்களை பார்ப்பதற்காக அதை இழந்துடாதீங்க. தாய் தகப்பனை சம்மந்தப்பட்டவங்க உங்களோட ரிலேஷனை விட்டு நீங்கள் வந்திருப்பீங்க, ஒரு கூட்டு குடும்பத்தில் வந்திருப்பீங்க. நான் இந்த வீடியோ பார்க்க சொல்கிறேன், நீங்களும் ஒரு ஆண்கள் நல்ல ஒரு கூட்டு குடும்பத்தில் வெளில வந்திருப்பீங்க. ஆண்டவர் அவங்க கொடுத்தது நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, என் தாய் தகப்பனை நீங்கள் கொடுத்தீங்க, நான் ஆளாக்கி இவ்வளோ என்னை திருமணம் பண்ணி இவ்வளோ செலவு பண்ணி எல்லாம் அவங்க ரத்தத்துலேருந்து கஷ்டப்பட்டு சோறு ஊட்டி என்னை வளர்த்தி
என்னை கஷ்டப்படுத்த எல்லாம் என்னை பார்த்தாங்க. ஆனால் நன்றி ஆண்டவரே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 2 பேரையும் உண்டாக்கி இந்த ரகசியத்தை யார்கிட்ட சொன்னார்? ஃபர்ஸ்ட் ஆதாம்கிட்ட சொன்னாரு. நல்லா பாருங்க, இந்த வசனத்துல ஆதாம்கிட்ட சொன்னாரு. ஆனா விலா எலும்பை எடுத்து உருவாக்கி ஸ்ரீகள்கிட்ட யார் சொன்னா? இந்த ரகசியத்தை யார் சொன்னா? ஸ்ரீகள்கிட்ட ஆண்டவர் சொன்னது வாய்ப்பே இல்லை. ஆதாம்கிட்ட சொன்னார். ஆதாம் இவள்கிட்ட சொல்லிட்டார். புரிஞ்சுச்சா? சில பேர்களுக்கு ஆண்களுக்கு ரகசியம் கூட காக்க தெரியாமலாம் இருக்கிறாங்க. ரகசியமே ஒரு குடும்பத்தில் இருந்தா நான் சொல்றேன், ஏதோ ஒண்ணுன்னா டபடபட 10 பேருக்கு கூப்பிட்டு டபாரா அடைச்சிடுறது. அதே மாதிரி பெண்கள் ஏதாவது குடும்பத்தில் இப்படியா அப்படியே தெரியுமா அம்மா அப்பா அப்படின்னு மாமா எல்லா அத்தை மாமாவை கூப்பிட்டு 10 பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறது. இந்த ரகசியம் காக்க தெரியாதனால தான் எங்களுக்குள்ள என்ன தெரியுங்களா, பிசாசு உள்ள அழகா வந்தா. நீங்க கீழ்ப்படியாதனால, கீழ்ப்படிந்து இல்லைன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இல்லைன்னா, புருஷர்களுக்கு நீங்க கீழ்ப்படிந்து இல்லைன்னா கஷ்டம். ஆதாம் என்ன நினைச்சு சொல்லியிருப்பார் தெரியுமா? சரி ரகசியத்தை சொல்றேன், என்னுடைய மாம்சமா இருக்கிறா, ஒரே சாயலா இருக்கிறா, என்னுடைய ஜெராக்ஸா இருக்கிறா, எனக்கு அழகா ஆண்டவர் அழகா கொடுத்திருக்கிறாரு. என்னன்னா ஆதாமு எதையுமே சொல்ல மாட்டா. வெளியில இந்த ரகசியத்தை, அந்த கனியை குறித்து ஆண்டவர் திட்டமா சொன்னது இவ சொல்ல மாட்டான்னு ஆதாம் கனி போக ஒரு நம்பிக்கையோட ஷேர் பண்ணா. ஆனா பிசாசுட்ட அழகா ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்கு நான் சொல்றேன், பிசாசு அதிகமா நான் சொல்றேன் உங்கள்கிட்ட தான் வருவான். ஆண்கள்கிட்ட போகவே மாட்டான் அதிகமாக. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து தெரியும், இந்த கதைகள் தெரியும். நான் சொல்கிறேன், கீழ்ப்படிது இல்லாதனால இதோட பின்னாடி லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பல சம்பவங்கள் நடந்திருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விட்டுட்டாங்க. அழகா அவ்வளோ தோட்டம் இருந்தது. ஆதாம் ஆண்டவருக்கு உண்டாக்கின தோட்டம் எவ்வளோ மகிமையான தோட்டம், எவ்வளோ ஆசீர்வாதமாக தோட்டம். நீ கஷ்டப்பட வேணாம்ப்பா, ஆரோக்கியமாக இருப்ப. நான் சொல்கிறேன், வியாதி இல்லை 2 பேத்துக்குள்ள. நோயினா என்ன தெரியாது. வியாதி இல்லை, பலவீனம் இல்லை, நோய் இல்லை, போராட்டம் இல்லை, பணம் கஷ்டம் கிடையாது, எதுவுமே கிடையாது. சுதந்திரமாக இருந்தவங்க 2 பேரும் ஒரு பறவை போல தான் இருந்தாங்க. இதுக்குள்ள தெரியுமா? அவ்வளோ ஆனந்தமா இருந்தாங்க. அவ்வளோ அவங்களுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். கணவர் மனைவிக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். கசப்புனா என்ன தெரியாது, சண்டைனா என்ன தெரியாது, வாக்குவாதம்னா என்ன தெரியாது, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. தேவன் கொடுத்த அந்த அன்பை அவங்க இருந்த ஆண்டவர் வச்சார் பார்த்தீங்களா, அது அப்படியே அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை இருந்துச்சு. அதனாலதான் 2 பேருமே நிர்வாணியா இருந்த தெரியாம இருந்தாங்களாமா. என்னைக்கு இந்த பழத்தை நான் சொல்றேன், இந்த கீழ்ப்படியாம இருந்தாங்களோ, கீழ்ப்படியாம போன நிமித்தமா அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சு, எப்பா நம்ம 2 பேருமே ஆடை இல்லாமல் கிடக்குறோம், என்ன நடக்குதுன்னு. அப்போதான் அவங்களுக்குள்ள அந்த பாவம் வெளியில் வரும். பிசாசு பிடிச்சது. நான் சொல்கிறேன், பெண்கள் முதலாக கணவருக்கு கீழ்ப்படிங்க எல்லா விஷயத்துலையும். யார் தேவையில்ல நான் சொல்கிறேன், வெளியிருந்து சொல்கிற பேச்செல்லாம் நான் சொல்கிறேன், ஆண்களுக்கும் சொல்கிறேன் கேட்காதீங்க, பெண்களுக்கும் சொல்கிறேன் கேட்காதீங்க. கர்த்தருடைய சத்தம் மட்டும் கேளுங்க. தெய்வத்தோட சத்தத்தை மட்டும் கேளுங்க. ஏன்னா தெய்வம் உங்களுக்கு நல்ல யோசனை சொல்லுவாரு. உன் குடும்பம் கட்டப்படுவதற்கு யோசனை சொல்லுவாங்க. உன்னை பிரிக்கவே ஆண்டவர் மாட்டான். ஏன்னா இணைச்சது அவர் தானே. உன்னை பிரிக்க மாட்டாங்க. ஆண்டவர் என்னைக்குமே கணவர் மனைவி பிரிக்க மாட்டாங்க. அவர் இணைச்சது. ஆனா என்னைக்குமே பிசாசு உங்க வாழ்க்கையில சாத்தான் வந்து சத்ரு வந்து உங்களை பிரிக்கணும் எப்படி வேணும் வகை தேடி உள்ள வருவான். நான் சொல்றேன், கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியங்க. கீழ்ப்படியாம சில நான் சொல்ற குடும்பத்துல இருக்காதீங்க. கணவருக்குன்னு சொல்ற சொந்த மனைவிக்கு நீங்களும் கீழ்ப்படிங்க. உங்களை விட்டு அவங்களுக்கு யார் இருக்கிறா? கணவருக்கு மனைவி விட்டா யாரு, மனைவிக்கு யார் விட்டா இருக்கா? 2 வீட்டாரும் சொந்த பந்தத்துக்கு விட்டு தனியா ஒரு குடும்பத்துல நீங்க தனியா ஆண்டவர் ஒரு பொசிஷன்ல வச்சுட்டாங்க. அப்ப 2 பேருக்கும் யாருக்கு தேவையில்லாம என்ன நீங்க தான் எல்லாரும் புரிஞ்சுக்கொள்ளணும். உங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுதா, ஏதோ ஒரு காரியம் இருக்குன்னா நீங்களே பேசி சமாதானம் வாங்கிக்கங்க. வெளியில இருந்து யாரும் உங்க குடும்ப வீட்டார உள்ள கொண்டு வராதீங்க.
அது ஆண்டவர் விரும்பவே இல்லை. நீங்க எது இருந்தாலும் பேசி சமாதானமாகி உங்களுக்குள்ளே பிரச்சனைகளை, வீட்டில் இருக்கிற பிரச்சனை நீங்களே சால்வ் பண்ணுங்க. உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை வெளியில பேசாதீங்க. பேசினா உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனம் அங்க அந்த சைடுல இருக்கிற 10 பேருக்கு தெரியும். உங்களுக்கு இருக்கிற பலவீனம் பெண்களோட வீட்டாருக்கு 10 பேருக்கு தெரியும், ஆண்கள் வீட்டாருக்கு 10 பேர் தெரியும். என்ன 2 பேருக்கு உங்களை கேவலமா தான் நினைப்பாங்க. நான் சொல்றேன்னா, நம்மளே நாமே கணவர் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் நம்மள பேசி உட்கார்ந்து தீர்த்துக்கலாம். தெரியுங்களா? குடும்பத்தில் இருக்கிற காரியங்களை வெளியில பேசாதீங்க, வெளியில கொண்டு போகாதீங்க. அது நல்லதில்லை, சரியில்லை. அது ஒழுங்கில்லாத காரியம். அதனால என்னன்னா, நம்ம வாய்களை நான் சொல்றேன், வாய்களை பூட்டுறோம். மௌத்தோ நான் சொல்றேன், பூட்டிக்கிங்க. அது ரொம்ப டேஞ்சர். நம்மளே வெளியில் நான் அவமானப்படுத்துகிற காரியமாங்க. அல்லேலூயா. வெளியில சொல்லாதீங்க. ஆதாம் சொன்னார், ரகசியத்தை யாரை நம்பி சொன்னாரு? நீ சொல்ல மாட்ட. தேவ ரகசியத்தை, அந்த விருட்சத்தின் கனியை எப்ப சாப்பிடலான்னு ஆண்டு வச்சிருந்தாரு. அதுக்குள்ள இந்த 2 தொற்றுச்சு. 2 பேருமே சாப்பிட்டாங்க. அப்ப என்னன்னா, கணவருக்குள்ளாக ரகசியம் தேவைப்படுது. குடும்பத்தில் மனைவிக்குள்ளாக ரகசியங்கள் தேவைப்படுது. ரகசியமா உங்க ரகசியத்தை குடும்பத்தை காத்துக்கொள்ளுங்க. அதை வெளியில அதிகமா சொல்லாதீங்க. அது உங்க வாழ்க்கை பிளவை உண்டாக்கி சண்டைகள், இதனாலதான் உங்க அன்புக்குள்ளாக, உங்க அன்புல பிளவை உண்டாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகமா கணவர் மனைவி உட்கார்ந்து 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, பேசுங்க. வெளியிலலாம் யார்ட்டையுமே பேசாதீங்க. ஒரு காலகட்டத்தோட தாய் தகப்பனோட இருந்தீங்களா? சொந்த பந்தத்தோட இருந்தீங்களா? எப்படி இருக்கிறா அத்தை எல்லாம் பேசுறீங்களா? அதே மாதிரி கணவர் நான் சொல்றேன், மாமா எல்லாம் பேசுறீங்க, ரைட்டு. ஒரு ஃபோன் பண்ணி பேசுற, அது காலகட்டது. உங்க காலகட்டம் முடிஞ்சு போச்சு. கணவர் மனைவிக்கு காலகட்டமே முடிஞ்சு போச்சுங்க. ஏன் ஆண்டவர் 2 பேரும் கணவர் புருஷனா வச்சு எல்லாருக்கும் முன்னாடி இந்நாள் இவர்கள் இணைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? ஊழியக்காரங்க எதுக்காக சொல்றாங்க? தனி குடும்பம். உங்க தனி குடும்பம் நீங்க ஆயிட்டுனா எந்த ப்ராப்ளத்தும் உங்க தாய் தகப்பன்கிட்ட பேசாதீங்க, சொல்லாதீங்க. அது உங்களுக்கு அழகே கிடையாது. திருமணமானவங்களுக்கு வெக்க கேடு நான் சொல்றதெல்லாம். அதனாலதான் பிசாசு உள்ள வருவா. நீங்க சாதாரணமா யதார்த்தமா அப்படின்னு நீங்க பேசுறீங்க, உங்க தாய் தகப்பன சொந்தப்பட்டவன் நீங்க பேசுறீங்க, இருட்டாரம். ஆனா அங்க அது என்ன தெரியுங்களா? அங்க பிரச்சனை தான் ஏற்படும் உங்களுக்குள்ள. அவங்க 10 பேர் சொல்லுவாங்க, இப்படியா அப்படியா, உங்களுக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா? அப்ப அங்க போன் பண்ணி, என்னப்பா உங்க வீட்டுல பிரச்சனையாமா கேள்விப்பட்டேன். யார் சொன்னது? இங்க இருந்தா குடும்பத்துல ஒரு ஆள்கிட்ட இருந்தா லீக் ஆகி போயிருக்கும். அந்த லீக் ஆனதை அவங்க பயன்படுத்தி உங்களை பலவீனப்படுத்துவாங்க. உங்களெல்லாம் வேதம் சொல்லுது, மனுஷர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. யார் சொன்னா தெரியுமா? இயேசு சொன்னாங்க. மனுஷர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. மனுஷர்களை யாரும் சாதனமா எடை போற்றாதீங்க. நான் சொல்றேன், ரொம்ப ஞானமா இருங்க. கணவர் மனைவிகள் நான் சொல்றேன், திருமணமானவங்க இந்த வீடியோ பார்க்க கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. ரகசியங்களை காத்துக்கொள்ளுங்க. உங்க குடும்பத்தில் நடக்கிற எந்த விஷயத்தையும் சொல்றேன், எதையுமே ஷேர் பண்ணாதீங்க வெளியில. என்ன ரைட்ஸ் இருக்கு நான் கேட்கிறேன்? ஒரு ரைட்ஸ் இல்ல. ஆண்டவர் உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கொடுக்கல. அல்லேலூயா. கீழ்ப்படிங்க. புருஷர்கள் மனைவிக்கு கீழ்ப்படிங்க. நல்ல காரியத்தை சொல்லும் போது கீழ்ப்படிங்க. மனைவிகள் அதே மாதிரி கீழ்ப்படிங்க. அதுதாங்க அழகு, அதுதான் பொக்கிஷம், அதுதான் உங்களுக்கு சிறந்தது. கீழ்ப்படிதல் எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கு தெரியுமா? எதிர்த்து பேசாதீங்க. கணவர் ஸ்திரீகளை எதிர்த்து பண்ணி பேசாதீங்க. நீங்க ஒரு பொசிஷன், நீங்க என்னன்னா ஒரு குடும்ப தலைவர், ஒரு குடும்ப தலைவி பொறுப்புகளை வருதா? குடும்ப தலைவன், குடும்ப தலைவி 2 பேருமே ஆண்டவர் ஈக்குவலாக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாங்க. அப்ப 2 பேருக்கு நான் சொல்றேன், 2 பேருக்கு சரியான கணங்கள் வேணும்.
குடும்பத்துக்குள்ள கணவர் மனைவிக்குள்ள கனவுகள் வேணும், பேச்சுல கனவு வேணும். அன்பு இல்லாத தனம் தான் லவ்ஸ். இதனால தான் சொல்றேன், லவ்ஸ் உடையிற காரியம் இதுதான், அன்பு உடையிற காரியம் இதுதான். சில பேருக்கு நான் சொல்றேன், ஆண்களுக்கு மனைவி மேல ஒரு இவர் எதையுமே வீட்டில் இருக்க வெளியில் ஏதோ ஒரு பிஸ்னஸ், அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு இதாக இருக்கும், ஏதோ ஒரு அந்த செய்தியை கேட்டுட்டு ஏன் இதை முன்னாடியே சொல்லலை அப்படிம்பாங்க. மனைவிக்கு நான் சொல்கிறேன், மனைவிக்கு ரகசியம் காத்துக்குள்ள தெரியாதனால கணவர் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எது இருந்தாலும் ஏதோ ஒன்று யார்ட்டும் உடைச்சிருது. அதே போல் மனைவிக்கு நான் சொல்கிறேன், கணவருக்கு மனைவி எது இருந்தாலும் பேசவே மாட்டா, எதுவுமே வெளிப்படையாக இருக்க மாட்டேங்கிறாங்க, ஓப்பனாக இருக்க. எப்படி நான் கேட்குறேன், கணவருக்கு அதே பிரச்சனை, அதனால மனைவி சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவர் இட்ட சொன்னால் இவர் எல்லாத்தையும் போய் உடச்சி சொல்லிடுறாருன்னு அர்த்தம். ரெண்டு பேருக்குள்ள நல்ல புரிதல் வேணும், நல்ல ரிலேஷன்ஸ் வேணும், நல்ல புரிந்து கொள்ள ரிலேஷன்ஸு, நல்ல ஒரு ஐக்கியத்தை கொண்டு வாங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளாக.